நான் என்ன பரம ஆனந்தன்னு வந்தா நீ கருமாந்தன்னே வர. வாங்க ஐயா வா. ஐயா உனக்கு சிசிய நான் பரமானந்தம். ஓ எனக்கு சிசிய நீ பரம ஆனந்தம். எனக்கு சிசிய இவயா கருமாந்தரம். இது கருமாந்தரமே இது. தேவாரி இதா எட்டா தூக்கம். எட்டா தூக்கம். அவனுக்கு சிசிய தேவாரி இது காரியம். அது காரியம். அவனுக்கு சிசிய தேவாரி 30. 29 நாள் 30 கும்பிடுறாங்க பாரு. அது 30. அந்த 29 நாள் கும்பிடுறாங்க அந்த நைட் 30. ஆமா அந்த 30 அவர்தான். அது 30க்கு அப்புறம் வந்து தலை தோசை. தலை தோசை. அந்த அக்காகாரி. யார் அந்த அக்காகாரி? பாஞ்சேரி. ஓய் தம்பி எங்க கலை தோசையோட முடியுது. அரே அரவா தலை தோசையோட முடியுது. உன்னை எட்டி பார்த்து பேசுவாரு பூபதி. ஐயோ உங்க கதை எதோட போய் முடியுது? தலை தேவத்தோட முடியுது. தலை தேவத்தோட முடியுது. ஆமா நான் அது மாதிரி ஆளு கிடையாது. வந்திருக்காங்களே பாபர் வைக்க மாதா பிதா குரு தெய்வம். ஆமா இறந்து விட்டாரு ராமானுஜம். அந்த ஐயா பாதத்திற்கும் இது வந்திருக்காங்களே பெரியவர்கள் ஆமா அவங்களுடைய பாதத்திற்கும் அநேக கோடி வணக்கம். ஏண்டா ஆளை பார்த்தா என்னோட விளக்கம்? ஐயா ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை. ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை. தலையில பார்த்தா சிம்மாடி கட்ட. தலையில பார்த்தா சிம்மாடி கட்ட. கயத்துல பார்த்தா உத்ராஜி ஏங்கோட்டை. தப்பு அவன் பையில இருந்து உத்ராட்சி கொட்டை எடுத்து போட்டு வருவானே அவன் கொட்டான். இதுக்கு மேல அவன் பையில இருந்து எடுக்காது அந்த உத்ராட்சி கொட்டை. அதனால ஏங்கோட்டா கொட்டை வீணா போயிடும். ஐயா கயத்துல பார்த்தா உத்ராஜ கட்ட. கைத்துல பார்த்தா உத்ராஜ கொட்டை. கையில பார்த்தா கவுண்டல கட்ட. கையில பார்த்தா கவுண்டல கட்ட. புண்ணிய பாகத்துல எந்த ஓட்டுல போய் தண்ணி மாட்டு ஊத்தியா பொட்ட பொட்ட பொட்டன்னு சொல்லு. ஒரு விளக்க விவரமா சொல்லுங்க. என்னுடைய விளக்கம் தெரியாதா? சொல்லு. நான் நாட்டுவான்னு அடினா எந்தவன் நானு. இந்த ஆசையெல்லாம் சிக்கர விரட்டவன் நானு. மண்ணாசை பொருளாசை பொன்னாசை. அவருக்கு 3 மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூன்றும் வெறுத்தவன். மூன்றும் துறந்தவர். ஆமா முட்டத்தின முனிவர். முத்தும் புறந்தவர். முட்டத்தின முனிவர். முத்தும் புறந்தவர். முற்றோத்தரத முனிவர் நானேதான். நாரத மகா முனிவர் திலோகச்சாரி நானேதான். நான் யாருக்கு பிறந்தேன்? உபனுக்கோ உபவர்க்கனுக்கு பிறந்தேன். என்னுடைய பேர் தான் நாரத மகா முனிவர். எப்படி தெரியுமா? பிரம்மதேவனுக்கு கலவாணிக்கு பிறந்த நாரத மகா முனிவர். அது அப்படி கிடையாதா? தடாக போய்கிறியா? சூத்துக்கு போய்கிறேன். யாரமா? அப்ப குளத்துக்கு எதுக்கு போங்க? தண்ணி மேல போக மாட்டியா? இந்த காலத்துல ஆம்பளை தண்ணி மேல போறாங்க. 2 மணிக்கு போனா தண்ணி குடிதான் போறாங்க. தூத்துக்காய் போக மாட்டாங்களா கண்ணாடி குளத்துக்கு? தூத்துக்காய் போயிட்டா மேலே அடிக்கிறான். ஏய் தடாகத்திலே ஒரு தாமரை மலர் இருக்குமா? ஆமா. அந்த தாமரை மலர் வந்து செம்மையா இருந்திருக்கும். தாமரை தட்டு போல இருந்திருக்கும். தட்டு போல் விரிந்திருக்கும். ஆமா. அந்த தட்டு போல்
போல் விரிந்து இருக்கக்கூடிய தாமரை மலர் மீது அமரக்கூடியவள் கலைவாணி. கலைவாணி வாணி. ஆ, அந்த கலைவாணிக்கும் ஆ. பொன்மதேவனுக்கும் ஆ. நான் சேர்த்த புதல்வன். ஆஹா. சொந்த தாய் கிடையாது, ஓ சொந்த தாய் கிடையாது, அவங்க சொந்த தாய் கிடையாது. வளர்ப்பு தாய் என்ன யாரு? வளர்த்த தாய் தான் அவங்க. ஆஹா, அது யாரு? அவங்க யார் தெரியுமா? யாரு அது? எனக்கு சொந்த தாய் யாரு? அவங்க யார் தெரியுமா? யாரு? அந்த கைதாக்கி நண்பர் வந்து கைதுக்கு போறத கம்மியாடி இங்க வரலாமாடா? ஏய் கொட்டு கட்டி, ஏய் கொட்டு கட்டி. ஐயோ ஏய் இங்க வாடா அப்படியே. கைதிக்கு போற வரலாமா? வரலாமா? ஏய் என்ன டைம் ஆறா? ஏய் ஆனாடா கைதுக்கு போறணும். அவன் சொல்றானே கொண்டு விட விட்டு இங்க வாடா. கைதுக்கு போற கம்மியாடி வரலாமா? கைதுக்கு போன குதிரையா? யாரு? கைதிக்கு போற கைதுக்கு அப்ப குதிரை போறதா? ஏய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. அதேதான். கைதுக்கு போற குதிரையா? மாயாண்டி வந்துடுறப்பா. சாமியா கைதிக்கு போற வரலாமா? சுத்துவாங்க சாமியாட்டி மொட்டை இவன் அடிச்சா வரண்டாமா? சோபிடாடா. போ போ. ஓ அவனை என் மச்சான். அந்த உண்மை சொல்ல போ போ போ. ஏய் கைதுக்கு போன சொன்ன பாரு. அவருடைய அர்த்தத்தை கேளுங்க. அர்த்தம் ஓ அதுக்கு விளக்குங்களா? அதுக்கு விளக்க இருக்கின்றது. ஓஹோ தேவ எப்படி எப்படி ஏற்கனவே காலத்தில் தேவலோகத்தில் தேவசபை கூடினது. தேவசபையிலே அரம்பை, மேனகை, திலோதமை என்று சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நாட்டியம் ஆடினாங்க. ஓஹோ நரின மாடினாங்க. ஆமா நாட்டியம் ஆடின விட்டு அங்க எங்க அப்பா இருக்காரு பாரு. ஆமா யாரு? யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவன். அவரு சென்று அங்க அமர்ந்திருந்தார். அது அது ப்ரிப்பேர் பண்ணனும். நாட்டிய மாதிரி அழகில் சிறந்தவள் யாரு? ஊர்வசி. ஊர்வசி. நாட்டியத்திலும் சிறந்தவள் ஊர்வசி. ஊர்வசி. அந்த அம்மனை பார்த்ததும் எங்க அப்பா பிரம்மதேவன் இருக்கிட்டாரு. கோதல் பருபல் அப்பா உங்க அப்பா கிளம்பிடுச்சு. ஆசை 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 ஆமா ஆசை வந்துச்சு. ஆமா ஊர்வசி பார்த்த உடனே ஆமா. அது ரைட் சரி. காதல் பாரு பார்த்தாரு பார்த்தாரு பாரு. பார்த்த உடனே அது அறிந்தது ஊர்வசி. ஊர்வசி பிரம்மதேவன் நம்ம மீது மீறி காம பாரு பார்க்கிட்டாரு. பார்த்துட்டான். நம்மள சேராம விட கண்டிப்பா மாட்டான். விட மாட்டான். அப்படி என்று அந்த சபையை விட்டு ஓட துணிஞ்சது யார்? அது ஊர்வசி அம்மா. ஊர்வசி. அது ரைட். ஓட துணிக்க உடனே என் தந்தை பார்த்தான். பார்த்தாரு. பின்தொடர்ந்து ஓடி வந்தான். ஓஹோ இவனை சேராம விடக்கூடாது அப்படின்னு பின்தொடர்ந்து ஓடி வந்த உடனே பண்ணா வீட்டுல என்ன கட்டியிருக்கோம்? கைத கட்டிருக்கோம். கைதை தான் கட்டியிருக்கோம். அந்த கைதியோட ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டா பிரம்மதேவன் வந்தா வந்தா கண்டுபிடிக்க முடியாது முடியாது அப்படின்னு அந்த ஊர்வசி பெண் கைதியா மாறிடுச்சு. ஒரு பெண் கைதியா உருவெடுத்தா. உருவெடுத்துச்சு. எடுத்த உடனே பின்தொடர்ந்தே வந்தாரு எங்க அப்பா பிரம்மதேவன். வந்து பார்த்தாரு. பத்து பாக்க சுத்தி புத்தி அந்த ஊர்வசி அம்மா எங்க போனாங்க? ஆளை காணவில்லையே. அதானே. அப்படி என்று இங்கதானே வந்தா. இங்கதானே வந்தா. எங்க போயிருக்கணும்? அப்படி என்று ஞானத்தால் எடுத்து பார்த்தார். அவர் பூனை கண்ணால பாக்குறாரு. ஞானக்கண் ஞானத்தால் எடுத்து பார்த்த உடனே ஊர்வசி ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா அது ரைட். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே பெண் கைதியா உருமாறி விட்டா. உருமாறி சேராம விடக்கூடாது. ஓஹோ இவள ஆசை ஆசை கிளப்பிக்குச்சு. ஆசை ஆசை
ஆமா. உங்க அப்பாவுக்கு வேணாம விடக்கூடாது ஆ. அப்படி என்று ஆ. அவன் ஞானத்தால் ரைட்டு பார்த்த உடனே பார்த்த உடனே அவன் பெண் கைதை உருமாட்டான் உருமாட்டான். நாம ஒரு ஆண் கைதை ஆண் கைதை உருமாறோம். அங்கவே புணர்ச்சி செய்தாங்க அங்கதான் புணர்ச்சி ரெண்டு பேரும் பெண்ணினா பின்ன அதான் ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே உடனே ரிஷி பிண்டம் ராவு தங்க ராவுத்தங்கான பயமலை போல் ஆ. அங்கவே நான் திருத்து கைதிக்கு போனவனா அப்புறம் பாரு. அதாங்க இப்ப தெரிஞ்சுக்க இப்பதாங்க தெரிஞ்சு கைதிக்கு போனவனா டேய், டேய், டேய். தெரியாம அப்புறம் கைதி போட்டு கம்யூனிட்டி கைதிக்கு போனவனே அப்படி இப்பதான் கட்டுதான் போறா அந்த பிரம்மதேவா ஒரு ஆண் கைதியாகும் அந்த ஊர்வசம் ஒரு பெண் கைதியா உருமாறி ஆமா அங்கேயே அந்த கைது கொட்டால புணர்ச்சி செய்தாங்களாம் ஆ. ரிஷி பண்ட 20 தாங்காத பழமொழி போல் தங்காமல் அங்க வேக பிறந்தார் ஆ. நாரத மகாமுனி அங்கேயே ஜனனம் ஆயிட்டாரு அவங்க அப்பா அம்மா யாரு இப்ப பிரம்மதேவன் ஊர்வசி ஊற வச்சு ஏய் டேய், ரம. யா ஊர வச்சு பஜாஜி சொல்லலாம். ஊற வச்சு அடிச்சு வச்சு ஊர்வசி போடா போடா அங்கவே நான் எடுத்த உடனே ஆ, ஆ. எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க பார்த்தாங்க இந்த குழந்தை நம்மளுக்கு தேவைப்படாது தேவைப்படாது. அப்படி என்று ஆ. அந்த கையில கொட்டாயில கிழிச்சு விட்டு ஆ, ஆ. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க போயிட்ட உடனே ஆ. அந்த வண்ணானுக்கு ஆ. சில காலமா பிள்ளை என்பது வைத்தியே இல்ல ஆமா பரவாயில்ல. பிள்ளை இல்லாத போது ஆ, ஆ. நான் தான் அந்த கைத கொட்டாயில் கிடக்கின்றது ஆமா குவா குவா கத்தன இந்த உடனே கத்திரியை குழந்தை விட்டா ஆமா ஆ. கத்தன உடனே ஆ. அந்த வண்ணா வந்து எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தான் எட்டி பார்த்த உடனே ஆ. என்னடா அது ஆ. திடீரென்று திடீரென்று நம்ம கைத கொட்டாயில் ஆ. ஒரு குழந்தை கத்துது குழந்தை கத்துது அதுல அப்படி என்று நம்மளுக்கு சில காலமா பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல. அதனால ஆ. இந்த பிள்ளைய நம்ம பிள்ளையா எடுத்து வளர்க்கலாம் வளர்க்கலாம் அப்படி என்று ஆ. அவன் எடுத்து வளர்த்தான் வளர்த்தாங்க யாரு அந்த வண்ணா அந்த வண்ணா ஆ. எடுத்து வளர்த்த உடனே ஆ. எனக்கு முட்டி போட்டு தவிர்த்து போற வயது ஓ முட்டி தட்டிட்டு தட்டிட்டு தவிந்து 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 போற வயசு ஆமா தட்டி தட்டி தவிர்த்து போற வயது ஆ. தம்பி ஆ. வண்ணானுக்கு என்ன வேலை தினந்து வரும் அவனுக்கு விடையால 5 மணிக்கு துணி துவைக்கிட்டு போயிடும் ஆமா துணி எடுத்துக்கின்னு கைது மேல போட்டுக்கின்னு கைது மேல போட்டு கைதை ஓட்டிக்கின்னு துறைக்கு போயிடுவான் ஆத்துக்கு போயிடுவான் ஆமா ஆ. துவைக்கிறதுக்கு ஆமா. போன உடனே ஆ. ஒரு நாள் நானும் எங்க அம்மா கூட அப்பா அம்மா கூட போகலாம் ஆ, ஆ. அப்படின்னு நானும் அழுது கொண்டு ஆ. அழுத உடனே ஆ. பிள்ளை அழுகின்றது ஆ. அப்படின்னு என்னையும் கூட அழுத்து சென்றாங்க கொஞ்சம் இட்டு போறாங்க ஆமா அது right. கூட்டு போன உடனே ஆ. என்ன ஒரு புறமா அமைத்து விட்டு ஆ. அவங்க துணியை துவைச்சு கொண்டு இருக்காங்க ஆ, ஆ. அவங்க வேலையை பாக்குறாங்க அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க ஆமா ஆ. பார்த்த உடனே ஆ. நான் சும்மா இருக்க கூடாதா நான் என்ன பண்ணீங்க ஏய் ஓ. எனக்குதான் முட்டி போட்டு தவிர்த்து போற வயதாச்சு நகரக்கூடிய வயசு ஆமா ஆ. நான் என்ன பண்ணேன் ஆ. தடுப்பி 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 போயிட்டு ஆ. அந்த தண்ணீரை கை வச்சு கலக்கி கொண்டிருந்தேன் ஓ நான் கலக்குறீங்க அந்த தண்ணியில கலக்குறீங்க கைய வச்சு கலக்கி கொண்டிருந்தேன் ஆ. கலக்கி கொண்டு இருந்த உடனே அப்பதான் சொல்றாங்க ஆ. யாரு எங்க அப்பா அம்மா எங்க? பண்ணாரும் பண்ணாரு வீட்டு அம்மாவும் ஆ. எப்படி தெரியுமா கலக்குறான் 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 கலக்கி தாண்டா கலக்காதரா நேத்து நான் 12 மணிக்கு 4 வாகனம் சுத்தமா தண்ணி ஊத்திட்டான் அப்படி இல்லாத போச்சு காலையிலே வாங்கணும் நேத்து காலையிலே வாங்கணும் கலக்கிட்டான் இந்த துன்பத்துக்கு தான் அவர் வரவே இல்லை மெட்ராஸ்ல நின்றாரு தம்பி ஆ. அப்பதான் சொன்னாங்க ஆ. கலகாதரா 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 கலகக்காரா கலக்காரா. அப்படின்னு ஆ. எனக்கு பேர் வந்தது ஆ. எப்படி தெரியுமா ஆ. நான் கலகக்காரன் கலகக்காரன் அவதாரத்தில் சேர்ந்த அனுமாரு என்னடா யாரவா இது விஜயமன் வரலாங்க ஏன்னா தீர்த்து ஒரு வாய் போச்சு தின்றியா எங்க வாரு வீட்டுல வராது அப்போ எனக்கு பேர் வந்தது கலகக்காரன் கலகக்காரன் ஆமா. என்று பேர் வந்தது என்ன தெரியுமா
கலகக்காரன்னு பேர் வந்தது. ஆமா. ஒரு தொட்டில ஒரு குழந்தை தூக்கி கொண்டிருந்தா அதை போய் பிடிச்சி கிள்ளியும் விட்டுருவான். கிள்ளி விட்டுருவேன். யாருமா அந்த குழந்தைய அடிச்சது? ஆஹா. இந்த குழந்தை யாருமா அடிச்சது அப்படின்னு கேட்டா சத்தியமா ஐயாபுரம் சத்தா நான் அடிச்சேன். வையாபுரம் புள்ள செத்தா உனக்கு தான் லாபம் கிடைக்க போகுது. பாவம் வையபுரம் பிள்ளை செஞ்சா என் மாங்க கஷ்டப்பட்டு ஏய் அப்படின்னு சொல்லி விடுவேன். ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு சாப கட்டாரு. அது எப்படி? எப்படி தெரியுமா? அந்த தக்க சாபப்பா அடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு கலகா செய்யணும். அப்படி செய்யணும்னா உன் தலை 16 சுக்லா போவது அப்படின்னு சாபம். எப்படி தெரியுமா? ஏய் அவனும் திருமணம் செய்து 2000 பிள்ளைகளை பயன்படுத்தி அவன் என்ன சொல்லி அனுப்பினா தெரியுமா? ஏ பிள்ளைகளா என்னுடைய பேரை முன்னுக்கு கொண்டு வாங்க, என்னுடைய செடியை நாட்டி வாங்க, கொடி கரும்பு நோடி நாட்டுவாங்க. ஆமா அப்படின்னு என் தபத்துக்கு போங்க அப்படி சொல்லி அனுப்பினாரு. அனுப்பிட உடனே ஏற்கனவே அந்த சத்தியம் பண்ற அக்குறும் தாங்க முடியல. அக்குறும் பண்றான். ஆமா. ராணுவத்தில் இருக்கின்றான், நம்மள இருக்கின்றான். ஆமா. அதனால இந்த பிள்ளைகள் 2000 சென்று நம்ம செய்து வர வாங்கி கொண்டு வந்து விட்டா அது தேவரையில வாழ முடியாது, விட மாட்டான். ஆமா. அப்படி என்று நான் என்ன ஏ பிள்ளைகளா இங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை வழி மறித்து கண்ணா 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 என்று பதிலை பாடுகிறேன். பஜனை கோட்டிக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அனுப்பின உடனே மறுபடியும் அந்த தட்சகபுரம் பார்த்தான். என்ன சொன்னான் தெரியுமா? புதுச்சி வாட்டி அடிக்குது, இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஆமா வாங்க 5 வருஷம் கல்யாணம் ஆகி மறுபடியும் பார்த்தான் தட்சகபுரம். என்ன தெரியுமா சொன்னோம்? அதே நாரதா என்னோட திறப்பு என் கூட எனக்கே குளிப்பறிக்கிறேன் அப்படி என்று அவன் என்ன சொன்ன தெரியுமா? ஏய் நீ எப்படி என் பிள்ளைகளை கலகம் பண்ணி அனுப்பினாயோ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலன்னா உன் தலை 16 சுக்லா போக கிடவது, உன் வயிறு 12 வரைக்க கிடவது அப்படின்ற சாபம். ஆனா இன்னைக்கு கலகை எங்கேயும் கிடைக்கல. ஆனா ஒண்ணு நான் எங்கிட்டு வரும் தெரியுமா? ஏய் குமுதி, நான் யமலோகத்துல இருந்து வருகிறேன். உங்களதான் தேடி வரையா? ஐயா சொந்த ஊரோ திருவண்ணாமலை பக்கம் மல்லூர்பேட்டை. எனக்கு எங்க பாட்டி இருக்கிறாங்க. ஆமா. என் பாட்டி தினம் தினம் இட்லி வடை போண்டா வடை சுட்டு இருப்பாங்க. ஆமா. என் கையால 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து போடி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு ஆயிடும். அன்னைக்கு ஓஹோன்னு ஓடும். இது போல 1 வாரமா என் பாட்டி வியாபாரம் பண்ணிருந்தாங்க. ஆமா. நல்ல சம்பாரணை நல்ல சம்பாதிக்க அபிமான சம்பாரணை. ஆமா. அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆசை. சொத்து சம்பாதிக்கணும், அந்த பேரனுக்கு சேர்த்து வைக்கணும். செம வியாபாரம். பாட்டி வியாபாரம் பண்ணி செம பணம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா எம தருவா? இந்த வயசுல சாப்பிடுற வயசுல பேரனுக்கு பணம் சேர்த்து வைக்கிறாளே, ஆமா சம்பாதிச்சு வைக்கிறாளே அப்படின்னு நான் இல்லாத டைம்ல நேரத்துல என் பாட்டி வந்து எம தருவா இட்டு போயிட்டான். நீங்க எமலோக இருந்து வரீங்களே பாருங்க இல்லையா? அந்த பேரை நீதானா? ஏடா உங்க பாட்டி என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. பாட்டி பாத்தீங்களா? ஆமா. அங்க வியாபாரம் எப்படி? அங்கேயும் போய் வடை போண்டாதான் போட்டு இருக்கிறான். வியாபாரமே கிடையாது. பல்லாரம் போய் நான் தான் இருக்கிறேன்னு என்ன விட்டு அங்க போயிட்டு வியாபாரம் ஆகலாம். ஏறி வேலை எச்சே செய்யல. யமலோகத்துல ஏறி வேலை ஏதோ ஒரு கார வேலை செய்யுது. சொன்னாங்க ஐயா நாரதரே பூலோகம் தானே போறேன். அந்த பூலோகத்துல பூபதினு ஒரு ஆள் இருக்கிறான். ஆமா. இது மாதிரி திருவண்ணாமலை கம்பெனில சேகட்டமாவல உன்னை கெட்டிக்கார ஆடுறானே பூபதி. ஆமா. அந்த பூபதி பாத்தீங்கன்னா சீக்கிரம் யமலோகம் வர சொல்லுங்க அப்படியே பாடி சொன்னாங்க. ஆமா. எவ்வளவு போறது வயிற்று தெரியாது. ஏன்னு கேட்டா அங்க வியாபாரம் பண்ண ஆளு கிடையாது. உன்னுடைய கைராசி அங்க யாருக்குமே கிடையாது. ஆமா. அதனால சீக்கிரம் வர சொன்னாங்க. நீ போறியா என்ன? எனக்கு எவ்வளவு போ வயிற்று தெரியாது. வயிற்று தெரியாதுன்னா ஒரு ஆள் இருக்கிறாங்க வயிறு போறதுக்கா யமலோகம் போறது. தேவனோ பூபதி இப்ப சீக்கிரமா யமலோகம் போகணுமா? வழி காட்டு. ஏண்டா எங்க போறேன்ற? யமலோகம் போகணும். என் பாட்டி பாக்கணும், வியாபாரம் பண்ணணும். ஆமா. இங்க வா.
என்னடா நீ போய் இன்னும் உலகத்துல தெரியாது ஜாயிண்ட் இந்த கரண்ட் ஜாயிண்ட்ல கைய வச்ச உடனே ஒரே 5 நிமிஷம் ஒரு நாடி நெய்வேலி இருந்து ஒரு நாடி எவ்வளவு போகலாம் உன் பாட்டி பார்க்கலாம் வியாபாரம் பண்ணலாம். நீ சொல்றது நல்லதா ஆனா எனக்கு முன்ன பின்ன பிடிச்சு பழக்கம் இல்ல ஒரு தடவை பிடிச்சு காட்டு நான் பின்னாடியே வரேன். ஓ பாட்டி என்ன வயசு? 85 வயசு. விதி முடிஞ்ச கேள்விக்கு எம வந்தா இட்டு மூட்டம். என் பாட்டி போய்கிறான் பாத்துக்க. அப்ப போறதுக்கு வந்தா பஸ் இருக்குதா? மகனை போனா அம்மளாக அழகாக சமாதிதான். வர முடியாதா? வருவேன். நீ முன்ன போய் எப்படி இருக்கு பாரு. ஆனா ஒண்ணு யமலோகத்தை வந்து ஒரு சேதி ஒண்ணு கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனா இப்ப எங்க போகணும் தெரியுமா? தர்மராஜ் இருக்கின்றாரு, புண்ணிய மூட்டை தர்மராஜ். அவன் இந்திரபுரத்துல இருக்கிறான். அதனால அங்க சென்று அந்த சேதி என்னன்னு அவங்கிட்ட சொல்லலாம். இப்ப போலாமா? தேடிங்க இருந்தா நீ சென்று நீ லோக சுத்தக்கூடிய நாடக பெருந்தகையார் வந்து சொல்லு. ஐயா மகாராஜா நிர்வாகத்தை சுத்தக்கூடிய நாரதர் மகாபலி இங்க வந்திருக்காரு. ஆமாமா. ஏய் நாரத பெருந்தகையார். ஆமாமா. தேவர்கள் எல்லாம் பூட்டு இவர் திருக்குறள் என்று சாவி இவரு. அவரு உங்களை தேடி வந்திருக்கிறார். அப்படியா? சமாதானம் கொடு. ஐயா சுமார் நம்பரு. சிந்தாமணி ரங்கோட் ஆமா சிந்தாமணி நாடக ஆசிரியர். இதுல நாரதனுக்காக கொடுக்கக்கூடிய ரூபாய் 50. ஆயர்பாடி திலகன் நாடக ஆசிரியர். இதுல கொடுக்கக்கூடிய 50. யார் கற்பனை வேண்டாம். ஆயர்பாடி திலகன் அசோதர கண்மணி ஒரு பங்கில் இருந்து 10 பேருக்கு பால்பான பங்கு 50 காணி கொடுக்க மாதிரி காணிக்கு தர்மராஜ் இருக்கிறாரா? ஒரே ஓட்ட ஓட ஐயா முனையா சுகமாக வளர்க்கிறது. நீ வாஜாவா ஐயாது என்னுடைய வாழ்த்தை வென்றபடியால் சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். யாகபத்தடி பாஞ்சாலி திருவாரூர் நாரதர் வந்தார். நாரத பெருந்தகையார். ஆமா சரிங்க. நான் சென்று பார்த்த தேர்வைக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்றேன். அவர் பெரிய ஆள் அல்லவா? ஆமா முனிநாதர் அல்லவா? திருவாரூர் நீ சென்று சரிங்க நான் சென்று போயிடலாம். ஐயா மறையாத முடித்திட்டம் செல்வி
தர்மா நீ வந்து பாலமா நீ தங்கம்மா நீ சேமத்தோடு வந்திருப்பார் சித்தமேன் பாக்கி ஆகட்டும் ஐயா எத்தனை பாடி ஏற்பாடு செய்து குடியேறி இருக்கணும். இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கு நீ என்ன விவரம்? தர்மா தர்மநந்தனா நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு சென்று வந்தேன். தெரியுமா தர்மா நான் யமலோகத்தில் இருந்து வருகின்றேன். சரி அங்கே யமலோகத்துல ஒரு செய்தி ஒண்ணு நடந்தது. என்ன செய்தி? அந்த செய்தி என்னவென்றால் உன் தந்தை செத்து எம்மா நாள் ஆகுது. நீண்ட நாள் ஆகின்றது. ஆனா நீண்ட நாள் ஆகின்றதே தவிர ஆனா உன்னுடைய தந்தை பாண்டு மன்னன் ஆனா சொர்க்கமே போய் சேரவில்லை. பாபா பச்சை தலைகையா தொங்கிக் கொண்டிருக்கின்றார். தலைக்கீழே தொங்கிக் கொண்டிருக்காரா? தலைக்கீழா தொங்கிக் கொண்டிருக்கின்றார். காலு மேலையும் தலைக்கிழவும் தலைகீழே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சொர்க்கம் போய் சேரவில்லை. அப்ப பாண்டு சொர்க்கமே போய் சேரவில்லை. ஆனால் நான் யமலோகத்தில் இருந்தாலும் வருகிறேன். ஆனா பாட்டு மன்னன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி? என்ன வார்த்தை தெரியுமா? ஐயா நாரதரே நீங்க பூலோகம் தானே போறீங்க. பூலோகம் சென்றால் எனக்கு 5 பிள்ளைகள் 5 ராஜாக்கள் இருக்கின்றார்கள். அதிலே முதல் பிள்ளை தர்மராஜ பார்த்து நீங்க ஒரு யாகம் செய்தார். இது ஒரு யாகம் செய்த நீங்க 5 ராஜாக்களும் சேர்ந்து ஒரு யாகம் செய்தால் தர்மராஜசு யாகம் செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன். நான் இந்த பாண்டு மன்னனால் சொர்க்கம் போய் சேருவேன். அப்படி என்று என்னிடத்திலே சொன்னார். இத போயிட்டு என் மகன் இருக்கின்றாரே மூத்த மகன் தர்மராஜு கிட்ட சொன்னால் அவர்கள் செய்வார்கள். நான் சொர்க்கம் அடைவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அந்த பாண்டு மன்னன். அத இங்க வந்து சொல்வதற்காக தான் இங்க வச்சேன். அப்பா சொர்க்கம் அடையாமல் நரகவேதில் இருக்கின்றார். ராஜாக்களும் ஒன்றாக சேர்ந்து ராஜத்தை யாகத்தை யாகம் செய்தால் எங்க அப்பா சொர்க்கம் அடைவார். சொர்க்கம் சேருவார். பகவான் பாதத்தை சேவிப்பார். அப்படியா? கண்டிப்பா. சரி என் தம்பிமார்களால் அழைத்து ராஜசை யாகத்தைக்கு வழிபாடு எப்படி அப்படி என்றால் அதற்கு மேல் கொண்டு பார்க்க வேண்டும். நீ சீக்கிரமாக சென்று என் தம்பி இருக்கட்டுமா போதுமா? நீ போ நீ இப்படி கடைக்கு நீ என் தம்பி இருக்கின்றார். அழைத்து சீக்கிரம் போயிட்டு வா. அப்படியே தர்மராஜா தம்பி பீமாச்சி அழைக்க பீமா சேனந்தர் போ.
Bye.